வெல்கம் டு மீனாட்சி அகாடமி. ஸோ நேற்று வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் பார்த்துருந்தோம். லைக் தட் இஸ் மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்து பார்த்துருந்தோம். ஓகேவா? ஸோ எந்த ஏரியாவை யூஸ் பண்ணுறோங்கிறத பொறுத்து நம்ம வந்து அதை ட்ரூ ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லலாம், இல்லை இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லலாம். ஸ்பெசிமனை டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன ஒரிஜினல் கிராஸ் செக்ஷனல் ஏரியாவில் ஸ்டார்ட் பண்ணீங்க, அதே வந்து ஃபுல் கால்குலேஷனுக்கு யூஸ் பண்ணீங்க, த்ரூ அவுட் த டெஸ்ட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதை தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம். ஆனால் ஏரியா ரெடியூஸ் ஆகிக்கிட்டே வரும்ல டெஸ்ட் நடந்துட்டு இருக்கும்போது. ஒரு டைரக்ட் ஷியர் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. ஷியர் ஆகிறப்ப ஏரியா கான்டாக்ட் கம்மியாயிட்டே வரும். யூடிஎம் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்டீல் பார் நெக் ஆகும்னு சொல்லுவோம். அப்போ அந்த நெக்கிங்கிற ஃபினாமினா ஏரியா ரெடியூஸ் ஆகுது. அப்போ டெஸ்ட் ப்ராக்ரஸ் ஆகிட்டு இருக்கிறப்ப என்ன இன்ஸ்டன்டேனியஸ் ஏரியா இருக்கோ அந்த ஏரியாவை யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுற ஸ்ட்ரெஸ்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், நம்ம வந்து ட்ரூ ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஸ்ட்ரெயினுக்கும் டெஸ்ட் ஸ்பெசிமன் இப்போ 100 mm லென்த் பாரை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை தான் நீங்கள் ஃபைனல் கால்குலேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயினுக்கும் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுதான் வந்து உங்களோட இன்ஜினியரிங் ஸ்ட்ரெயின். ஆனால் டெஸ்ட் போயிட்டு இருக்கும்போது பார் எலாங்கேட்டே இருக்கும். 100 mm பார் வந்து 110 mm இருக்கும். அந்த இன்ஸ்டன்டேனியஸ் லென்த் டெஸ்ட் முடிஞ்ச பிறகு ஃபைனலாக என்ன லென்த் இருக்கோ அதை யூஸ் லைக் டெஸ்ட் போயிட்டு இருக்க பேரலாக அது என்ன லென்த்தில் இன்க்ரீஸ் ஆகுதோ அதை யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுறதை இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்ட்ரெயின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் நேற்று வீடியோ லெக்சரில் பார்த்துருந்தோம். ஆனால் இன்னைக்கு நம்ம வந்து டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸஸ், அதாவது பிஹேவியரை பொறுத்து இன்னும் எப்படியெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸை கிளாஸிஃபை பண்ணலாம், ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஸ்ட்ரெயினுக்கும் உண்மையில ஏதாவது ரிலேஷன் இருக்கா, ஏன் வந்து இந்த ஸ்பெசிஃபிக்கா இந்த 2 வார்த்தை ரொம்ப முக்கியம் அப்படின்னா, ஒண்ணு தெரிஞ்சிருக்கணும். இந்த சப்ஜெக்ட்ட இந்த மெயினா வந்து லைக் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ்ல இந்த ஸ்ட்ரெஸ்ங்கிற வார்த்தை தான் இட் இஸ் லைக் ஒரு ஃபவுண்டேஷன் கூட சொல்ல முடியாது. அதுக்கும் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது தெரிஞ்சா தான் உங்களால அதுக்கு அடுத்து வந்து இந்த சப்ஜெக்ட்டே ஃபுல்லா ப்ரொசீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஆனா நம்ம காலேஜ் படிக்கும்போதுலேருந்தே நம்மளுக்கு வந்து வி வில் ஹேவ் கொஞ்சம் ஒரு பயம் இருக்கும். லைக் ஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரெயின் இந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரிஞ்சு படிக்கிறோமா, படிக்கலான்னு தெரியறதுக்குள்ளயே நம்மளோட 4 வருஷம் முடிஞ்சிரும் ஆக்சுவலா. ஆனா இது 2ம் புரிஞ்சுச்சு அப்படின்னா, நெறைய விஷயம் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா ஒரு பர்ட்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம்ல, ஓ! இதனால தான் இது இப்படி இருக்கா அப்படிங்கிற மாரி தெரியும். ஸோ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற மெயினான டாபிக் என்ன அப்படின்னா, டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸஸ். அப்ப நேத்து பார்த்தது என்ன அப்படின்னா, டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸஸ் பேஸ்ட் ஆன் மேத்தமெட்டிக்ஸ் ஆர் ஏரியாவ எத யூஸ் பண்றோம் கால்குலேஷனுக்குங்கிறத பொறுத்து. இன்னைக்கு எத பார்க்க போறோம் அப்படின்னா, பேஸ்ட் ஆன் த நேச்சர். நேச்சர் அப்படின்னா நான் எத சொல்றேன் அப்படின்னா, என்ன டைப் ஆஃப் லோட் ஸ்ட்ரெஸ்னா என்ன, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர்ட் பை த பாடி டியூ டு எக்ஸ்டர்னல் லோட் அப்ளைட் ஆன் இட் அப்படின்னு சொன்னேன். அப்ப அந்த லோடு எக்ஸ்டர்னல் லோடு அந்த எக்ஸ்டர்னல் லோடு எப்படி ஆக்ட் ஆகுதுங்கிறத பொறுத்து there can be 3 types of stresses. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எக்ஸ்டர்னல் லோடு என்னவா இருக்கலாம், டென்சைல் லோடா இருக்கலாம். டென்சைல் லோட்னா என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டீல் பார் இருக்கு. அந்த ஸ்டீல் பாரை நான் புல் பண்றேன், 2 பக்கமும் நான் புல் பண்றேன். ஸோ புல் பண்ணேன் அப்படின்னா அதை என்ன சொல்லலாம், டென்சைல் லோடுன்னு சொல்லலாம். அப்ப 2வது இன்னொரு டைப் ஆஃப் லோடுனா இதுக்கு அப்படியே ஆப்போசிட், கம்ப்ரசிவ் லோட். கம்ப்ரசிவ் லோடுங்கிறது என்ன, கம்ப்ரசிவ் லோட் ஆர் கம்ப்ரஷன் லோட். அது என்னது, ஒரு பார் இருக்கு. அந்த பாருக்கு நம்ம அத அதோட டைமென்ஷனை குறைக்க பார்க்குறோம். இது அதோட டைமென்ஷனை இன்க்ரீஸ் பண்ண பார்க்குறோம். அதே மாதிரி இன்னொரு டைப் ஆஃப் லோட் என்ன, தேர் கேன் பி ஈவன் ஷியருங்கிற ஒரு லோடும் அப்ளை பண்ணலாம். ஸோ ஷியர் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த வார்த்தை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஷியர் அப்படிங்கிறது என்ன நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் தான், லோடோட நேச்சரை பொறுத்து டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸஸ் மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் டென்சைல் லோட் ஆக்ட் ஆச்சுன்னா அதுக்கு ரெஸ்பெக்டிவாக ஒரு ஸ்ட்ரெஸ் என்ன சொல்லுவோம் அப்படின்னா டென்சைல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். டென்சைல் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது என்ன, when a material is subjected to an increase in its dimension. increase in its dimension னா என்ன அர்த்தம், ஒரு பார் இப்படி நீங்க புல் பண்ணும்போது அதோட லென்த் இன்க்ரீஸ் ஆகும். அந்த மாதிரி இருக்கிற ஸ்ட்ரெஸ் நம்ம என்ன சொல்லுவோம், P by A, அதாவது லோடு பை ஏரியாவை தான் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம். த்ரூ அவுட் SOM நம்ம எல்லா இடத்துலையும் we will just use engineering stress and engineering strain. எங்கேயுமே வந்து ட்ரூ ஸ்ட்ரெஸ் அண்ட் ட்ரூ ஸ்ட்ரெயினை யூஸே பண்ண மாட்டோம். ஏன்னா யோசிச்சு பாருங்க, ஸ்ட்ரெஸ் இப்போ ஒரு டெஸ்ட் நடந்துகிட்டு இருக்கப்ப இன்ஸ்டன்டேனியஸா அதோட டைமென்ஷன்ஸை கேப்சர் பண்றதுங்கிறதே ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். லைக் விஷுவலைசேஷன் மூலமா அட்வான்ஸ்டு டெக்னிக்ஸ்ல பண்ணலாம், இன்ஸ்டன்டேனியஸா டெஸ்ட் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு இது பண்றதுக்கு. பட் ஆனா வந்து இன் தியரட்டிக்கல் சென்ஸ் எல்லா இடத்துலையுமே நம்ம மெஷர் பண்றது இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஸ்ட்ரெயின். ஒரிஜினல் கிராஸ் செக்ஷனல் ஏரியா A0 வச்சு மெஷர் பண்றதும் ஒரிஜினல் லென்த்தை வச்சு மெஷர் பண்றதையும் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் என்டையர் SOMல. ஃபர்தரா நீங்க மாஸ்டர் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் பண்ணும்போது அப்படி பண்றப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா, ரெஸ்பான்ஸ் கண்ட்ரோல்டு UTMஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்க இடத்துல தான் நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ட்ரூ ஸ்ட்ரெயின்ங்கிற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ ஒரு அப்போ நேத்தே நம்ம பார்த்துருப்போம், P/Aங்கிறது ஸ்ட்ரெஸ் அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ அதுதான் வந்து நம்ம இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்றோம். இதை வந்து பாசிட்டிவ் சைன்ல டினோட் பண்ணுவோம். SOM பொறுத்த வரைக்கும் டென்ஷன் அப்படின்னா பாசிட்டிவ், டென்சைல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா நம்ம எப்பயுமே பாசிட்டிவ் சைன் கன்வென்ஷன்.
கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் எப்பயுமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு எப்பயுமே நெகட்டிவ். கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது என்னது? லைக் ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கான்கிரீட் எடுத்து யூடிஎம்ல கம்ப்ரஸ் பண்றோம்னு வச்சுப்போம். தட் இஸ் அ கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ். அன்கன்ஃபைன்டு சாயில்ல அன்கன்ஃபைன்டு கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்ன்னு ஒண்ணு பண்ணுவோம். ஒரு டைமென்ஷன குறைக்க ட்ரை பண்ற எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்லுவோம்? கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ரொம்ப சிம்பிள். இது 2மே ரொம்ப சிம்பிள். பேஸ்ட் ஆன் த நேச்சர் ஆஃப் ஃபோர்ஸஸ். அடுத்து ஒண்ணு இருக்கு தெரியுமா? ஷியர் ஸ்ட்ரெஸ். இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிளஸ் இதுதான் வந்து ஒரு மெட்டீரியல வந்து நெறைய இடத்துல வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. இது ஏன் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்டின்னா, இன்னைக்கு வரைக்குமே நெறைய பேருக்கு வந்து ஷியர்ங்கிறதோட அர்த்தம் தெரியாது. ஃபர்ஸ்ட் ஷியர்னா என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும். அப்பனா தான் ஷியர் ஸ்ட்ரெஸ்னா என்னன்னு நம்மளுக்கு புரியும். ஷியர் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப சிம்பிளா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு 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 பிளேன் சர்ஃபேஸ் இருக்கு. அது தரையா இருக்கலாம், ஒரு கிளாஸா இருக்கலாம், ஒரு ஒரு ஃப்ளாட்டான ஒரு சர்ஃபேஸ் இருக்கு. அதுக்கு மேல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்மளோட ஒரு மொபைல் ஃபோன வைக்கிறோம், இல்ல ஒரு புக்க வைக்கிறோம். ஸோ, இப்ப ஆப்ஜெக்ட் வந்து ஸ்டேஷனரியா இருக்கு. இப்ப எந்த ஃபோர்ஸும் இல்ல. என்னோட எய்ம் என்ன அப்படின்னா, இந்த மொபைல் ஃபோன இந்த பொசிஷன்ல இருந்து நான் இந்த பொசிஷனுக்கு அத டிஸ்பிளேஸ் பண்ணணும். இந்த பொசிஷன்ல இருந்து அத இன்னொரு பொசிஷனுக்கு டிஸ்பிளேஸ் பண்ணணும். அப்படி அத டிஸ்பிளேஸ் பண்றப்ப இந்த மூவ் ஆயிருக்குல்ல, இந்த டெல்டா ஆர் டிஸ்பிளேஸ்மென்ட்ங்கிறத டெல்டா ரெப்ரசன்ட் பண்றேன். இந்த டிஸ்பிளேஸ்மென்ட் மூவ் பண்றதுக்கு நான் ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுவேன். நான் ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்றனால தான் இந்த ஆப்ஜெக்ட் டிஸ்பிளேஸ் ஆகுது. ஆனா, இந்த ஃபோர்ஸ நான் அப்ளை பண்றப்ப, இதுக்கு ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது எங்க டெவலப் ஆகும் அப்டின்னா, ஆப்போசிட்ல யாரும் இல்ல. ஆனாலும் இந்த கான்டாக்ட் ஏரியா இருக்குல்ல, டாப் வியூல இருந்து பார்த்தா இப்படி ஒரு சர்ஃபேஸ் இருக்கு. அதுல இந்த ஆப்ஜெக்ட் இருக்கு அப்டின்னா, இந்த இடத்துல இருக்கக்கூடிய சுத்தி இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் ஏரியா என்ன பண்ணும் அப்டின்னா, ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த சர்ஃபேஸ 2 சர்ஃபேஸா வச்சுப்போம். ஒண்ணு வந்து கிளாஸ் வச்சுப்போம். இன்னொன்னு வந்து நம்மளோட ரஃப்பா இருக்கக்கூடிய ஒரு வுடன் டேபிள் வச்சுப்போம். வுடன் டேபிள் வச்சுப்போம். 2த்துலயுமே வைக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் சேம் தான். 2த்துலயுமே வைக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் சேம் தான். உங்களோட மொபைல் ஃபோன். ஓகேவா? உங்களோட மொபைல் ஃபோன் வந்து கிளாஸ்ல வைக்கும்போது வெயிட் மாறப்போதா? கிடையாது. வுட்ல வைக்கும்போது வெயிட் மாறப்போதா? கிடையாது. ஆனா, நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க. கிளாஸ்ல நீங்க இந்த ஆப்ஜெக்ட்ட புஷ் பண்றதுக்கும், வுட்ல நீங்க புஷ் பண்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும். ஏன்னா, இந்த சர்ஃபேஸ் நீங்க எந்த எந்த சர்ஃபேஸ்ல அந்த ஆப்ஜெக்ட்ட ரெஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ, அந்த சர்ஃபேஸோட உராய்வுத்தன்மை, ஃப்ரிக்ஷன்ங்கிறது அதுதான். அதோட உராய்வுத்தன்மைய பொறுத்து தான் அதோட ஃபோர்ஸ் ரெக்வயர்டு தேவைப்படும். ஸோ அப்படி பார்க்கிறப்ப, பேஸ்ட் ஆன் த சர்ஃபேஸ் ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு வந்து ஆப்போசிட்ல என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு ரெசிஸ்டன்ஸ் டெவலப் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸ்ல வைக்கிறப்ப, நீங்க வந்து ஒரு 1 நியூட்டன் ஃபார் எக்ஸாம்பிள். இட் இஸ் ரஃப் வேர்ட். ஜஸ்ட் டோன்ட் டேக் இட் நியூமெரிக்கலா எக்ஸாக்ட்டா கிடையாது. 1 நியூட்டன் அப்படின்னா, இங்க வந்து ரெசிஸ்டன்ஸா உங்களுக்கு 1 நியூட்டன் இருக்கும். அத மொபைலை ஓவர் கம் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த ஆப்ஜெக்ட் ஆட்டோமேட்டிக்கா டிஸ்பிளேஸ் ஆயிரும். அதே மாரி இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வுட்டுங்கிறதுனால இன்னும் ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கும். கிளாஸ்னா ஈஸியா ஸ்மூத்தா போயிரும். வுட் அப்படிங்கிறப்ப மேபி யூ வில் ரெக்வயர் 5 நியூட்டன். ஏன் அப்படின்னா, வுட்ல ரெசிஸ்டன்ஸ் அதிகம். சர்ஃபேஸ் ரஃப்பா இருக்கும். அப்ப அந்த இடத்துல கான்டாக்ட்ல 5 நியூட்டன் டெவலப் ஆகும். அப்ப ஷியர்ங்கிறது இதுதான். ஷியர்ங்கிறது வேற எதுவுமே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஃபிக்ஸ்டா இருக்கிறப்ப, அத ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிஸ்பிளேஸ் பண்ணும்போது, அதுக்கு தேவைப்படக்கூடிய ஃபோர்ஸ தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஷியர் ஃபோர்ஸ். இன்னும் எக்ஸாக்ட்டா சொல்லணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு 2 பிளேட் இருக்குன்னு வச்சுப்போம். 2 பிளேட் இருக்கு. இந்த 2 பிளேட்ட வந்து போல்ட் கனெக்ட் பண்றோம். ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் போ வேணாம். 2 பிளேட் இருக்கு. இந்த 2 பிளேட்ல டாப் பிளேட்ல Pங்கிற லோட் வெளியில டென்ஷனா ஆக்ட் ஆகி, இங்கேயும் Pங்கிற லோட் இப்படி ஆக்ட் ஆகும்போது, அதாவது இது வந்து டென்சைல் கிடையாது. நீங்க வந்து டென்ஷனோட கம்பேர் பண்ணிக்க கூடாது. இது வந்து என்ன அப்படின்னா 2 ஈக்குவல் ஃபோர்ஸஸ். Pங்கிற 2 ஈக்குவல் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் இன் ஆப்போசிட் டைரக்ஷன் பட் டான்ஜென்ஷியலா ஆக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு 2 பிளேட் இருக்கு. இந்த 2 பிளேட்டையும் நான் புல் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. ஒரு புக் மேல இன்னொரு புக்க வைக்கிறீங்க. 2 புக்கையும் நீங்க பிரிக்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய ஃபோர்ஸ தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஷியர் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஷியர் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுலயும் ஃபார்முலா சேம் தான். P/Aன்னு தான் வரும். ஆனா, இந்த இடத்துலலாம் டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரெஸ் அப்ளை பண்றோம் அப்படின்னா, ஒரு லோட் அப்ளை பண்றோம் அப்படின்னா, அந்த லோடுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கக்கூடிய ஏரியா. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த Pங்கிறது இந்த சர்க்குலர் ஏரியால ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஏரியாவ தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஏரியாவ என்ன சொல்லுவோம்? நார்மல் ஏரியான்னு சொல்லுவோம். அதாவது ஒரு ஆப்ஜெக்ட்ல இருந்து ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆயிட்டு இருக்கும்போது, அந்த ஃபோர்ஸ்க்கு பெர்பெண்டிகுலரா இருக்கக்கூடிய ஏரியாவ தான் நார்மல் ஏரியான்னு சொல்லுவோம். ஆனா ஷியர பொறுத்தவரைக்கும் பாருங்க, இந்த Pங்கிற லோட் ஆர் எக்ஸாம்பிள் இந்த சர்ஃபேஸ் எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். இந்த Pங்கிற லோட் ஆக்ட் ஆறப்ப ஸ்ட்ரெஸ் எங்க ஜெனரேட் ஆகும்னா, அதோட பாட்டம் மோஸ்ட் சர்ஃபேஸ்ல ஜெனரேட் ஆகும். அந்த ஆப்ஜெக்ட்டோட பாட்டம் மோஸ்ட் சர்ஃபேஸ்ல ஜெனரேட் ஆகும். ஸோ அப்ப இந்த இடத்துல ஏரியாங்கிறது என்ன அப்படின்னா, உங்களோட டான்ஜென்ஷியல் ஏரியா. ஓகே. இந்த இடத்துல உங்களுக்கு என்ன வரும்? டான்ஜென்ஷியல் ஏரியா வரும். இந்த Pங்கிறது ஆக்சுவலா என்ன அப்படின்னா, அதேதான்
அந்த ஃபோர்ஸ் முன்னாடி இருந்து அதே பி தான். ஆனா ஏரியா பாருங்க. ஷியர் ஸ்ட்ரெஸ்ன்னு வரப்ப டான்ஜென்ஷியல் ஷியர் பண்றோம் அப்படின்னா வி ஹேவ் டு யூஸ் டான்ஜென்ஷியல் ஏரியா. எந்த இடத்துல அது கான்டாக்ட்ல இருக்கு. எப்பயுமே இந்த கிளாஸ் வுட் எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதோட கான்டாக்ட் ஏரியாவை பொறுத்து தான் மெயினா வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ் வேரி ஆகும். ஓகே. ஒரு ஒரு ஆப்ஜெக்ட் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு கியூப் எடுத்துப்போம். ஒரு கியூப் எடுத்துக்கிட்டு அந்த கியூப்ல இந்த சர்ஃபேஸ்ல நான் கண்டுபிடிக்கிற ஸ்ட்ரெஸ் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா நார்மல் ஸ்ட்ரெஸ் இல்ல டென்சைல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே இது இந்த லோட் ஆக்ட் ஆயிட்டு இருக்கிறப்ப நான் இன்டர்னலா ஒரு பிளேனை கன்சிடர் பண்ணி அந்த பிளேன்ல இருக்கக்கூடிய பேரலல் ஏரியா ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு கியூப் இருக்கு. இதே மாதிரி இதுக்கு மேல இன்னொரு ஒரு கியூப் இருக்கு. ஸோ அந்த 2 கியூபுக்கு நடுவுல இப்ப நான் இந்த மேல இருக்க கியூப இங்க புல் பண்றேன். கீழ இருக்க கியூப இங்க புல் பண்றேன் அப்படின்னா, இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஏரியாவை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஷியர் ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகக்கூடிய ஏரியான்னு சொல்லுவோம். நாட் த பெர்பெண்டிகுலர் ஏரியா. ஓகேவா? ஸோ இப்ப 3 டைப் ஆஃப் ஸ்ட்ரெஸ் பார்த்தாச்சு. நார்மல் அதாவது உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, டென்சைல் ஸ்ட்ரெஸ், கம்ப்ரஷன் ஸ்ட்ரெஸ், அதாவது கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ், அதுக்கு அடுத்து ஷியர் ஸ்ட்ரெஸ். ஓகே. டென்சைல் ஸ்ட்ரெஸ், கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ், ஷியர் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு. இது ரெண்டும் ஒரு ஃபேமிலி மாதிரி வச்சுக்கலாமே. ஏன்னா ரெண்டுமே நார்மல் ஏரியாவை பொறுத்து தான். ஆனா லோடு வந்து ஒரு டைமென்ஷனை குறைக்க ட்ரை பண்ணுச்சு அப்படின்னா அது கம்ப்ரஷன், எலாங்கேட் பண்ண ட்ரை பண்ணுச்சுன்னா அது டென்ஷன். ஷியருங்கிறது ஏரியாவே வேற. இங்க வந்து நீங்க டான்ஜென்ஷியல் ஏரியா யூஸ் பண்ணணும். இது ரெண்டுத்துல வந்து நீங்க வந்து நார்மல் கிராஸ் செக்ஷனல் ஏரியா யூஸ் பண்ணணும். ஓகே. நார்மல் கிராஸ் செக்ஷனல் ஏரியா யூஸ் பண்ணணும். ஓகேவா? இதோட சைன் கன்வென்ஷன் பாசிட்டிவ், இதோட சைன் கன்வென்ஷன் நெகட்டிவ். ஷியர் ஸ்ட்ரெஸ்க்கு ஸ்ட்ரிக்ட்டா ஸ்பெசிஃபிக்கா எந்த சைன் கன்வென்ஷனும் அது நேச்சரை பொறுத்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து என்ன அப்படின்னா, இப்ப டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸஸ் பார்த்தாச்சு. அதே மாதிரி ஸ்ட்ரெயின், டென்சைல் ஸ்ட்ரெயின் அப்படின்னு ஒன்று இருக்கும். டென்சைல் ஸ்ட்ரெயின்னா ஒரு ஆப்ஜெக்ட் எலாங்கேட் ஆச்சு அப்படின்னா அதை வந்து டென்சைல் ஸ்ட்ரெயின் சொல்லுவோம். அதே இது கம்ப்ரஸ் ஆச்சு அப்படின்னா அதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவோம். கம்ப்ரஷன் அண்டர்கோ பண்ணுச்சு அப்படின்னா அதை வந்து கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெயின்னு சொல்லுவோம். ரொம்ப சிம்பிள். அப்போ திரும்ப ஷியர் ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட்னு வச்சுப்போமே. ஷியர் ஸ்ட்ரெயின் அதாவது ரொம்ப சிம்பிளா எல்லாராலையும் விஷுவலைஸ் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து டென்சைல் ஸ்ட்ரெஸ் சப்ஜெக்ட் ஆச்சு அப்படின்னா எப்படி வந்து டிஃபார்ம் ஆகும்னு எல்லாருக்கும் தெரியும். கம்ப்ரஷன் அப்பயும் தெரியும். ஒன்று டைமென்ஷன் குறையும் இல்லை டைமென்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் ஷியர் ஸ்ட்ரெயினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு அதே எக்ஸாம்பிள் வச்சுப்போம். இந்த இடத்துல நான் வந்து இப்போ ஒரு பிளேட் மாதிரி ஒரு விஷயம் வைக்கிறேன். ஸோ இந்த பிளேட்டை வந்து நான் என்ன சொல்கிறேன், ஏ பி சி டின்னு சொல்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த பிளேட்டில் பீன்னு ஒரு லோடு அப்ளை பண்ணுறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ரெசிஸ்டன்ஸ் எனக்கு இங்கே டெவலப் ஆகும் பீன்னு. ஆனால் இந்த லோடு டெவலப் ஆகிறதுனால இப்போ இது ஷியர் ஸ்ட்ரெஸ்க்கு தானே சப்ஜெக்ட் ஆயிருக்கு. 2 ஈக்குவல் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். 2 ஈக்குவல் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் இன் ஆப்போசிட் டைரக்ஷன் டான்ஜென்ஷியலி. அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஷியர் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த லோடு ஆக்ட் ஆகும்போ இந்த டைமென்ஷன் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இது ஃபிக்ஸ்டா இருக்கு, பாட்டம் ஃபிக்ஸ்டா இருக்கு. அப்போ ஏசியில் எந்த ஸ்ட்ரெயினுமே வராது. அதாவது அதில் எந்த சேஞ்ச் இன் லென்த்துமே நடக்காது. ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பாடி இப்படி மூவ் ஆக ட்ரை பண்ணும். அதே மாதிரி இங்கே இப்படி எலாங்கேட் ஆக ட்ரை பண்ணும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஃபைனல் பாடி எப்படி இருக்குன்னா இந்த இடத்துல இருக்கும். ஸோ அப்போ இந்த ஸ்ட்ரெயின் இருக்குல்ல, இங்கே ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கு, இங்கே ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கு. ஸோ இந்த பிளேட்டோட டைமென்ஷன் ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஹெச்ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? அப்போ இந்த ஸ்ட்ரெயின் இருக்கு தெரியுமா, ஷியர் ஸ்ட்ரெயினுங்கிறத ஃபைன்னு டினோட் பண்ணுவோம். ஷியர் ஸ்ட்ரெயினுங்கிறத ஃபைன்னு டினோட் பண்ணுவோம். நிறைய இடத்துல மேத்தமெட்டிக்கலாக நிறைய இடத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஷியர் ஸ்ட்ரெயினை வந்து ஃபைன்னு டினோட் பண்ணுவாங்க, இல்லை காமானும் டினோட் பண்ணுவாங்க. நம்ம பார்ப்போம் ஸ்ட்ரெஸ் டென்சார் பார்க்குறப்ப இது ரெண்டுத்துக்குள்ள ரிலேஷன் பார்ப்போம். இது என்னன்னா ஒன்று வந்து மேத்தமெட்டிக்கல் ஸ்ட்ரெயின், இன்னொன்று வந்து இன்ஜினியரிங் ஸ்ட்ரெயின். இது என்னன்னு பார்ப்போம். நிறைய இடத்துல நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா காமா இஸ் ஈக்குவல் டு 5/2ன்னு படிச்சிருப்பீங்க உங்கள் மோர் சர்க்கிள்லாம் வரைகிறப்ப. நான் அது என்ன வரும்னு சொல்கிறேன். இப்போதைக்கு ஷியர் ஸ்ட்ரெயினா இது ரெண்டுத்துல ஏதாவது ஒரு சிம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷியர் ஸ்ட்ரெயினை எப்படி டிஃபைன் பண்ணலாம், ஷியர் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை ஒரிஜினல் லென்த்னு வச்சுப்போமா. அப்போ ஷியர் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை ஒரிஜினல் லென்த் அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இங்கே ஷியர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிறது என்னது, உங்களோட டாப்ல இருக்கக்கூடிய டெல்டா, டெல்டா பை எல். எல்லாருமே இந்தியாவில் இருக்க யாரை கேட்டாலுமே ஸ்ட்ரெயின் அப்படின்னா எல்லாருமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த் அப்படின்பாங்க. டென்ஷனுக்கும் கம்ப்ரெஷனுக்கு ஈஸி, இன்க்ரீஸ் ஆகும், இன்க்ரீஸ் ஆகிற லென்த்து பை ஒரிஜினல் லென்த், கம்ப்ரஸ் ஆகிற. ஷியர் ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது டெல்டா பை எல். அதில் ஆனால் இந்த டெல்டாங்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் ஷியர் ஆகும்போது கிரியேட் ஆகிற டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஸ்ட்ரெயினும் பார்த்தாச்சு. 3 டைப் ஆஃப் ஸ்ட்ரெஸ், 3 டைப் ஆஃப் ஸ்ட்ரெயின் பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ இதுக்கடுத்து நம்ம மெயினாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நம்ம வந்து இதுக்கடுத்து என்ன பார்க்க போகிறோம், இப்போ ஸ்ட்ரெஸ்னா என்ன, ஸ்ட்ரெயின்னா என்னன்னு பார்த்தாச்சு. ஸோ இதில் ரொம்ப இன்னும் ஒரு ஃபேசினேட்டிங்கான கான்செப்ட் நேற்றே நம்ம சொன்னது தான். ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற விஷயத்த நம்மளால
நம்மளால ஃபீல் தான் பண்ண முடியும். பட் மெஷர் பண்ண முடியாதுன்னு நேத்தே சொல்லியிருந்தேன். ஆனா ஸ்ட்ரெயின்ங்கிற விஷயத்த நம்ம என்ன சொன்னேன்? ஸ்ட்ரெயின வந்து மெஷர் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். ஸோ இதுக்கு இன்னும் பிராக்டிகலா நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா, லைக் நம்ம நம்ம பண்ற எல்லாமே ஃபார் எக்ஸாம்பிள் எந்த ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டாலுமே அது ஃபெயில் ஆகுது அப்படிங்கிற பட்சத்துல அது எவ்வளவு லோட் ஆக்ட் ஆகி அது ஃபெயில் ஆகுதுங்கிற பட்சத்துல அது எவ்வளோ லோட் எடுத்து ஃபெயில் ஆகுதுன்னு நம்ம வந்து எப்படி சொல்லுவோம்னா பேக் கால்குலேட் பண்ணி தான் சொல்லுவோம். ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்கும் ஏதாவது ரிலேஷன் இருக்கா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு இன்ஜினியரா ஒரு டெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா, நல்லா நோட் பண்ணி பாருங்க. நீங்க ஒரு இன்ஜினியரா ஒரு டெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா, நீங்க வந்து எப்பயுமே ஸ்ட்ரெயின தான் மெஷர் பண்ணுவீங்க. அதாவது அது எவ்வளோ எலாங்கேட் ஆயிருக்கு அப்படின்ட்டு. நான் நேத்தே சொல்லியிருந்தேன், ஸ்ட்ரெயின் எத டிபெண்ட் பண்ணும்? டிஸ்பிளேஸ்மெண்ட்ட டிபெண்ட் பண்ணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ, அப்ப ஃபர்ஸ்ட்டு நீங்க மெஷர் பண்ணக்கூடிய பினாமினான் பை டெஸ்டிங் ஆர் டூயிங் அன் எக்ஸ்பெரிமென்ட் டெல்டா. டெல்டாவ வச்சு நீங்க கால்குலேட் பண்றது தான் ஸ்ட்ரெயின். டெல்டா எல் பை எல். இப்ப ஸ்ட்ரெயின் இருக்கு. இப்ப தான் அடுத்த கேள்வி ஒரு இன்ஜினியரா வரும். ஓகே. நான் ஒரு கான்கிரீட்ட டெஸ்ட் பண்றேன். லோடு சேம்பா. லோடு வந்து 100 கிலோநியூட்டன் தான் வச்சுக்கிறீங்க. ஓகேவா? ஒரு யூடிஎம் எடுத்துட்டு 100 கிலோநியூட்டன் வச்சுக்கிறீங்க. அது வந்து 100 கிலோநியூட்டன் டென்சைல் லோடு தான் அப்ளை பண்ண போறீங்க. ஓகேவா? ஆனா உங்களுக்கு என்ன மெட்டீரியல் இருக்குன்னு தெரியாது. நான் இப்ப என்ன பண்றேன் அப்டின்னா, தேர் ஆர் 3 டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல். ஏ, பி, சின்னு எடுத்துக்கிறேன். ஏ வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நான் என்ன மெட்டீரியல்னு உங்களுக்கு நான் சொல்லல. ஓகே. ஏ, பி, சின்னு நான் 3 மெட்டீரியல் எடுத்துக்கிறேன். அந்த 3 மெட்டீரியலையும் நான் வந்து ஒரு ஒரு கவர் பண்ணியிருக்கேன். லைக் சில்வர் ஃபாயில்ல கவர் பண்ணி தரேன். உங்களோட வேலை என்ன அப்டின்னா, இந்த 3 மெட்டீரியலுக்கும் நீங்க வந்து டென்சைல் லோட் அப்ளை பண்ணணும். டென்சைல் லோட் 3 மெட்டீரியலுக்கும் 100 கிலோநியூட்டன் குடுத்துட்டேன். ஸோ டெஸ்ட் பண்றப்ப நீங்க என்ன மெஷர் பண்ணியிருப்பீங்க? ஸ்ட்ரெயின மெஷர் பண்ணியிருப்பீங்க. ஸோ இது என்னோட குவெஸ்டின். நவ் கிளாசிஃபை த மெட்டீரியல்னு சொல்றேன். கிளாசிஃபை த மெட்டீரியல் அப்படின்னு நான் சொல்றேன். ஏ, பி, சி என்னன்னு நீங்க கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்றேன். ஸோ இது என்ன பண்ணலாம்? ஸோ எப்பயுமே ஒரு சப்ஜெக்ட்ட படிக்கிறப்ப குருட்டு மனப்பாடம் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு புரியாது. இதே கேள்வி கேட்டு படிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அங்க தான் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அந்த கேள்வி நம்மளுக்குள்ள அத பத்தி யோசிக்க வச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ இப்ப இந்த ஏ, பி, சின்னு 3 மெட்டீரியல் இருக்கு. இந்த மெட்டீரியல் என்னன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா வந்து அத நீங்க யூடிஎம்ல டெஸ்ட் பண்ண போறீங்க. டெஸ்ட் பண்ணும்போது நீங்க மெஷர் பண்ணக்கூடிய ஒரே ப்ராப்பர்ட்டி என்ன? டிஸ்பிளேஸ்மென்ட். டிஸ்பிளேஸ்மென்ட்ட வச்சு நீங்க கண்டுபிடிக்கக்கூடிய ஒரே விஷயம் ஸ்ட்ரெயின் அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருக்கேன். ஸோ இப்ப இந்த ஸ்ட்ரெயின் வச்சு எப்படி ஸ்ட்ரெஸ்ஸ பேக் கால்குலேட் பண்றது? அப்ப ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஸ்ட்ரெயினுக்கும் ஏதாவது ரிலேஷன் இருக்கா? உண்மையிலே இஸ் தேர் எனி ஏதாவது ஒண்ணு ரிலேட் பண்ணணும்ல. இது 2த்துக்கும் ஏதாவது ஒரு ரிலேஷன் இருக்கா அப்படின்னு. அத சொல்லக்கூடிய ஒரு கோல்டன் ரூல் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஹூக்ஸ் லா அப்படின்னு சொல்லுவோம். ராபர்ட் ஹூக். ஓகேவா? இவர் தான் வந்து இத கண்டுபிடிச்சிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, எந்த ஒரு மெட்டீரியல்லயும் ஆக்ட் ஆகக்கூடிய ஸ்ட்ரெஸ் வந்து இட் இஸ் டைரக்ட்லி புரொபோர்ஷனல் டு தி ஸ்ட்ரெயின்னு சொன்னாரு. ஸோ எப்பயுமே ஒரு புரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் இருந்துச்சு அப்படின்னா, அத ரிமூவ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு கான்ஸ்டன்ட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம். அப்ப ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டூ இந்த இடத்துல ஒரு கான்ஸ்டன்ட் வரணும். அந்த மேஜிக்கல் ஃபோர்ஸ் ஒண்ணு அங்க வரணும். ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டூ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இ டைம்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெயின்னு வரும். இந்த இ தான் என்னது? உங்களோட யங்ஸ் மாடுலஸ். இந்த இ தான் என்னது? உங்களோட யங்ஸ் மாடுலஸ். ஸோ என்ன அர்த்தம்? சிக்மா இஸ் ஈக்குவல் டு இ டைம்ஸ் ஆஃப் எப்சிலான் வரும். அப்ப யங்ஸ் மாடுலஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். அப்ப யாராவது கேட்கலாம், ஒரு மெட்டீரியல்ல ஸ்ட்ரெஸ்ஸையும் ஸ்ட்ரெயினையும் ரிலேட் பண்ணக்கூடிய பாராமீட்டர் என்ன அப்படின்னா யங்ஸ் மாடுலஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அப்படி யங்ஸ் மாடுலஸ் அப்படின்னு நம்ம சொல்றப்ப இதோட யூனிக் ப்ராப்பர்ட்டி என்ன? இத வச்சு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஒரு 3 மெட்டீரியல் குடுத்தேன். அந்த 3 மெட்டீரியல் குடுத்தப்ப 3 மெட்டீரியலையும் நான் என்ன பண்ணியிருக்கேன்? சில்வர் ஃபாயிலால கவர் பண்ணியிருக்கேன். ஆனா, உங்களுக்கு நான் கண்டிப்பா என்ன ப்ரொவைட் பண்ணியிருக்கணும்? அந்த மெட்டீரியல் நீங்க கிளாசிஃபை பண்ணணும். அந்த மெட்டீரியலோட யங்ஸ் மாடுலஸ் என்னன்னு நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கணும். யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் த 3 மெட்டீரியல்ஸ் நான் ப்ரொவைட் பண்ணேன் அப்படின்னா, அப்போ உங்களால ஈஸியா கிளாசிஃபை பண்ண முடியும். ஏன்? இந்தந்த மெட்டீரியல்ல இருக்கக்கூடிய ரெஸ்பெக்டிவ் ஸ்ட்ரெயின் என்னன்னு நீங்க மெஷர் பண்ணிட்டீங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா இப்ப கிளாசிஃபை பண்றதுக்கு உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் தான் இதுல கண்டுபிடிக்கணும். ஒரு மெட்டீரியல்ல ஆக்ட் ஆகக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸ நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அந்த மெட்டீரியலோட யங்ஸ் மாடுலஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். யங்ஸ் மாடுலஸ் ஃபார் டிஃபரெண்ட் மெட்டீரியல் வந்து ஸ்டாண்டர்டா நம்மளுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டீலுக்கு வந்து 2 × 10⁵ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் ஸ்டீல் 2 × 10⁵ மெகா பாஸ்கல் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஸோ அப்ப யங்ஸ் மாடுலஸ பத்தி வி வில் ஹேவ் அ பெட்டர் இன்சைட். யங்ஸ் மாடுலஸ்னா என்னன்னு சொன்னோம்? ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின்னு சொன்னோம். இது எப்படி வந்துச்சு? எப்பயுமே இத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹூக்ஸ் லா. ஸ்ட்ரெஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின். அத ப்ரொபோர்ஷனாலிட்டிய மாத்தி ஈக்குவல் டூன்னு எழுதணும் அப்படின்னா, இ டைம்ஸ் ஆஃப் எப்சிலான் வரும். அப்ப இ இஸ் ஈக்குவல் டு சிக்மா பை எப்சிலான். ஞாபகம் வச்சுக்கலாமா? ஸோ அப்ப யூனிட் என்ன? நேத்தே பார்த்தோம். சிக்மாக்கு யூனிட் நியூட்டன் பெர் mm². எப்சிலானுக்கு நோ யூனிட். ஏன்னா டெல்டா எல் பை எல் இல்ல. மேலேயும் mm தான் வரும், கீழேயும் mm தான் வரும். அப்ப நோ யூனிட்னு வரும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா யங்ஸ் மாடுலஸோட யூனிட் என்னவா இருக்கும்? ஸ்ட்ரெஸ்ஸோட யூனிட்டா தான் இருக்கும். சேம் யூனிட் அஸ் ஸ்ட்ரெஸ். சேம் யூனிட் அஸ்
ஸ்ட்ரெஸ் நேத்தே பார்த்துருந்தோம். ஓகேவா? சேம் யூனிட்ட ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ்ஸுக்கு யூனிட் என்ன? லைக் பாஸ்கல். ஜெனரலா அது கிலோ பாஸ்கல், மெகா பாஸ்கல், ஜிகா பாஸ்கல் என்னவா வேணாலும் இருக்கலாம். ஜெனரலா இட் இஸ் பாஸ்கல். ஓகே. ஸோ, இப்ப ஈனா என்னன்னு பார்த்தாச்சு. யங்ஸ் மாடுலஸ்னா என்னன்னு பார்த்துருக்கோம். ஸோ, இப்ப இந்த யங்ஸ் மாடுலஸ் இப்ப வந்து யங்ஸ் மாடுலஸ் ஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரெயின் இத பார்த்துருக்கோம். ஓகேவா? அப்ப இதுதான் வந்து ரிலேஷன் பிட்வீன் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயினோட ரிலேஷன் புரிஞ்சா? ஸோ, இப்ப ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயினோட ரிலேஷன் புரிஞ்சுனா, அடுத்த ஒரு ஸ்டெப் போலாம். ஸோ, என்ன அப்படின்னா, சிக்மா இஸ் ஈக்குவல் டூ இ டைம்ஸ் ஆஃப் எப்சிலான். இதுதான் கோல்டன் ரூல். இத தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஹூக்ஸ் லா அப்படின்னு சொல்லுவோம். சார் இது அப்ப டெஸ்ட் நடக்கிறப்ப எல்லா பாயிண்ட்லயும் வேலிடா சார்? எல்லா பாயிண்ட்லயும் இந்த ஹூக்ஸ் லா உண்மையா இருக்குமா? எப்பயுமே ஒரு விதின்னு ஒண்ணு படிச்சீங்க அப்படின்னா, அந்த விதியோட நே அதோட அட்வான்டேஜஸ் என்ன? அது எந்த பாயிண்ட் வரைக்கும் அப்ளிகபிள்? எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்ம ஸ்கூல்ல இருந்து நெறைய லா படிக்கிறோம். ஆனா என்ன ஞாபகம் இருக்கா? சார்ல்ஸ் லா படிக்கிறோம், பாயில்ஸ் லா படிக்கிறோம். ஏன் நம்மளுக்கு எதுவுமே ஞாபகம் இருக்கிறது இல்ல அப்படின்னா, நம்மளுக்கு அந்த விதி எந்த இடத்துல அப்ளை ஆகும்? அதோட அட்வான்டேஜஸ் என்ன? அது எவ்வளோ தூரத்துக்கு வரைக்கும் அப்ளிகபிள் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனா ஹூக்ஸ் லா அப்படி நம்ம விட்டுட்டு போ முடியாது. ஏன்னா, திஸ் இஸ் த ஒன் விச் டிஃபைன்ஸ் யுவர் என்டையர் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மெட்டீரியல். ஸோ ஹூக்ஸ் லா அப்படின்னு சொல்றப்போ, இந்த ஹூக்ஸ்லா நம்ம சொல்லணும் அப்படின்னா, இந்த ஹூக்ஸ்லா எல்லா இடத்துலயும் வேலிட் கிடையாது. எந்த ஒரு மெட்டீரியல் நீங்க டெஸ்ட் பண்ணாலும், அந்த மெட்டீரியல்ல லிமிட் ஆஃப் புரொபோர்ஷனாலிட்டின்னு ஒரு பாயிண்ட் இருக்கும். லிமிட் ஆஃப் புரொபோர்ஷனாலிட்டி அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கும். அந்த லிமிட் ஆஃப் புரொபோர்ஷனாலிட்டி வரைக்கும் மட்டும் தான் இந்த ஹூக்ஸ் லா வேலிட். அந்த லிமிட் ஆஃப் புரொபோர்ஷனாலிட்டி தாண்டி போச்சு அப்படின்னா, ஹூக்ஸ் லா இஸ் நாட் வேலிட். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஹூக்ஸ் லா படிக்கிறப்ப லிமிட் ஆஃப் புரொபோர்ஷனாலிட்டிங்கிற ஒரு பர்ட்டிகுலர் பாயிண்ட் வரைக்கும் தான் உங்களோட மெட்டீரியலுக்கு வந்து இந்த லா வேலிட். அதுக்கப்புறம் போச்சுன்னா அதை வந்து பிளாஸ்டிக் தியரின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவோம். ஓகேவா? ஸோ லிமிட் ஆஃப் புரொபோர்ஷனாலிட்டினா என்ன? அதுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், எப்பயுமே ஒரு கிராஃப் வரைகிறப்ப யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். நான் வந்து ஜெனரலா இந்த சப்ஜெக்ட் நடத்துறப்ப, நான் உங்களுக்கு சிவில் இன்ஜினியரிங்ல இருக்க எல்லா சப்ஜெக்ட்டையும் ரிலேட் பண்ணி நடத்த ட்ரை பண்றேன். பிகாஸ் நான் ஏன் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, பேசிக்கலி இத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா மத்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே ஈஸி. ஃப்ளூயிட், சாயில்லாம். ஸோ என்னோட மேஜர் ஜியோ டெக்னிக்கல் தான். ஆனா ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் நம்ம நடத்திட்டு ஜியோ டெக்னிக்கல் போனா இன்னும் நல்லா இருக்குமேங்கிறதுனால இத நடத்துறேன். ஸோ அங்கங்க மேக்ஸோட இன்க்ளூஷன்ஸ் நெறையா தேவைப்படும். ஓகேவா? ஸோ அதனால மேக்ஸ பத்தி அங்கங்க அடிஷனல் பாயிண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயங்கள் ஷேர் பண்றேன். ஸோ கிராஃப் அப்படின்னு வரையறப்ப எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ்ன்னு நம்ம ஸ்கூல்ல இருந்து படிக்கிறோம். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்ல எப்பயுமே என்ன குவான்டிட்டி வைக்கணும், ஒய் ஆக்சிஸ்ல எப்பயுமே எந்த குவான்டிட்டி வைக்கணும். எக்ஸ் ஆக்சிஸ்ல நீங்க எப்பயுமே எந்த குவான்டிட்டி வைக்கணும் அப்படின்னா, இண்டிபெண்டன்ட் வேரியபிள தான் வைக்கணும். இண்டிபெண்டன்ட் வேரியபிள். இண்டிபெண்டன்ட் வேரியபிள். ஒய் ஆக்சிஸ்ல எப்பயுமே எதை வைக்கணும்? டிபெண்டன்ட் வேரியபிள தான் வைக்கணும். டிபெண்டன்ட் வேரியபிள தான் வைக்கணும். இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மெட்டீரியல நீங்க லோட் பண்றப்ப 100 கிலோமீட்டர்ங்கிற லோடு சேம் தான். ஓகேவா? ஆனா மெட்டீரியல பொறுத்து என்ன வேரி ஆகும்? ஸ்ட்ரெயின் வேரி ஆகும். அப்ப ஸ்ட்ரெயின்ங்கிறது வந்து இட் இஸ் நாட் டிபெண்டன்ட். அது மெட்டீரியல பொறுத்து இண்டிபெண்டன்ட்டா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கு. அப்ப எப்பயுமே எக்ஸ் ஆக்சிஸ்ல உங்களுக்கு என்ன இருக்கணும்? ஸ்ட்ரெயின் தான் இருக்கணும். ஒய் ஆக்சிஸ்ல தான் எப்பயுமே உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கணும். இதுவே நெறைய பேர் நம்மளுக்கு வந்து படிக்கப்ப என்ன பண்ணுவோம்னா, ஸ்ட்ரெஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல வருமா? ஒய் ஆக்சிஸ்ல ஜென்ரலா நீங்க ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் பிளாட்ன்னு கிடையாது. ஜென்ரலா நீங்க எந்த பிளாட் படிச்சாலுமே மேக்ஸோட பேசிக் ரூல் என்னன்னா, எக்ஸ் ஆக்சிஸ் வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள். ஒய் ஆக்சிஸ் வந்து டிபெண்டன்ட் வேரியபிள். அப்ப நம்மளோட எக்ஸ் ஆக்சிஸ் இந்த இடத்துல என்னவா இருக்கும்? ஸ்ட்ரெயினா இருக்கும். ஒய் ஆக்சிஸ் என்னவா இருக்கும்? ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். ஓகேவா? ஸ்ட்ரெஸ்ஸோட யூனிட் பாஸ்கல். ஸ்ட்ரெயினுக்கு யூனிட் கிடையாது. ஓகே. ஸ்ட்ரெயினுக்கு யூனிட் கிடையாது. ஸோ இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா, நான் வந்து எப்பயுமே ஒரு ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியலோட கோல்டன் மெட்டீரியல் அப்படின்னு நான் சொல்லணும். இல்ல வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இதுதான் வந்து உங்களுக்கு வந்து இந்த சப்ஜெக்ட் ரொம்ப சிம்பிளா புரிய வைக்குங்கிற மெட்டீரியல் என்ன அப்படின்னா, மைல்டு ஸ்டீல் அப்படிங்கிற மெட்டீரியல். இந்த மெட்டீரியல் ரொம்ப யூனிக். இதுக்குன்னு சில ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. அதனால தான் இந்த மெட்டீரியல பேஸா வச்சு மத்த எல்லா மெட்டீரியலையும் டிஸ்டிங்கிஷ் பண்றதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ இப்ப மைல்டு ஸ்டீல் எடுத்துக்கிறோம். மைல்டு ஸ்டீல். நம்ம கட்டு கம்பிலாம் யூஸ் பண்றோம்ல. கட்டு கம்பினா ரொம்ப ரஃப்பா இல்ல. இப்ப மார்க்கெட்ல நெறைய இருக்கு. ஸோ மைல்டு ஸ்டீல்ங்கிற டெசிக்னேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டீல் ராட் எடுத்துக்கிறோம். டயாமீட்டர் உங்களுக்கு புடிச்ச டயாமீட்டர் எடுத்துக்கோங்க. 8 mm, 10 mm டயா. ஒரு கேஜ் லென்த் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கேஜ் லென்த் ஒரு 100 mm அதாவது 10 சென்டிமீட்டர் இருக்கு. இப்ப இத வந்து நான் யூடிஎம்ல அப்ளை பண்ணி ஒரு டென்சைல் லோட் Pன்னு அப்ளை பண்ணேன் அப்படின்னா, அதுக்கு ரெஸ்பெக்டிவா இருக்கக்கூடிய ஸ்ட்ரெயின் என்னன்னு எனக்கு தெரியும். யங்ஸ் மாடுலஸ யூஸ் பண்ணி ஸ்ட்ரெஸ்ஸ வச்சு நான் ஒரு கிராஃப் பிளாட் பண்ணேன் அப்படின்னா, அந்த கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா, it will be something like this. Okay, it will be something like this. ஸோ இதுல என்ன ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு நீங்க பார்க்கணும் அப்படின்னா, இந்த சாரி சாரி இதுல இதுல நீங்க எதை ரொம்ப முக்கியமா பார்க்கணும் அப்படின்னா, இந்த மெட்டீரியல் இந்த கிராஃப்ல இருக்கக்கூடிய
முக்கியமான பாயிண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லிமிட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி அப்படிங்கிறது எந்த இடத்துல இந்த கிராஃப் வந்து லீனியரா இருக்க இந்த இடத்துக்கு அப்புறம் பாருங்க கர்வேச்சர் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ திஸ் இஸ் த பாயிண்ட் அட் விச் சிக்மா வெர்சஸ் எப்சிலான் பிளாட் சீசஸ் டு பி ஸ்ட்ரெயிட். அதாவது சீசஸ் டு பி ஸ்ட்ரெயிட் அப்படிங்கிறது. அதுக்கு மேலே அந்த ஸ்ட்ரெஸ்டைன் பிளாட் லீனியராக இருக்காது. அதுக்கப்புறம் அது என்ன ஆகும்னா கர்வி லீனியராக மாற ஆரம்பிச்சிடும். இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்கும், ஏ பி சி, இதெல்லாம் யூனிக் பாயிண்ட். இந்த கிராஃபில் வந்து ஒரு இன்ஜினியராக நம்ம எந்தெந்த பாயிண்ட் எல்லாம் அப்சர்வ் பண்ணணுமோ அந்தந்த பாயிண்ட் எல்லாத்தையும் நான் எழுதுறேன். ஸோ ஏ பி சி இஎஃப்ஜி. ஓகே, இஎஃப்ஜினா இந்த பாயிண்ட்டை ஹெச்னு வச்சுப்போம். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏபிசி டி இருக்கணும். ஓகே, இஎஃப்ஜிஹெச் நம்ம நேம் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஸ்பெசிஃபிக்கான பாயிண்ட் தான் என்னது அப்படின்னா லிமிட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி. அதாவது அந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு அப்புறம் உங்களோட ஹூக்ஸ் லா won't be valid. அந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வரைக்கும் தான் ஹூக்ஸ் லா வேலிட். இது மைல்டு ஸ்டீலோட ஸ்ட்ரெஸ்டைன் கிராஃப். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இல்லை சார் நான் வேற மெட்டீரியலுக்கு எனக்கு ஸ்ட்ரெஸ்டைன் கிராஃப் காட்டுங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்டட் இன் சீயிங் அபவுட் கான்கிரீட் அப்படின்னா, கான்கிரீட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ கான்கிரீட்டுக்கு வந்து பிரிட்டில் மெட்டீரியல் அப்படிங்கிறனால ஃபெயிலியர் சடனாக இருக்கும். எந்த ஒரு மெட்டீரியல் எடுத்தாலும் எந்த ஒரு மெட்டீரியலும் டு இனிஷியல் சர்டைன் எக்ஸ்டென்ட் லீனியராக இருக்கும். ஸோ அந்த பாயிண்ட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா லிமிட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து லிமிட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி ஃபார் ஸ்டீல் சொன்னோம்ல, அதே மாதிரி இது லிமிட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி ஃபார் கான். அப்போ ஒரு மெட்டீரியலையும் நம்ம வந்து அதோட டெஸ்ட் பண்ணுறப்ப அதுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்டைன் பிளாட்ல அது ஒரு சர்டைன் பாயிண்ட் வரைக்கும் லீனியராக இருக்கும். ஓகேவா, அந்த பாயிண்ட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா லிமிட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டின்னு சொல்லுவோம். அந்த பாயிண்ட்டுக்குள்ள மட்டும்தான் உங்களோட இந்த கோல்டன் ரூலான சிக்மா இஸ் ஈக்குவல் டு இ டைம்ஸ் ஆஃப் எப்சிலான் இஸ் வேலிட். அந்த பாயிண்ட்டுக்கு மேலே போச்சு அப்படின்னா இட் இஸ் நாட் வேலிட். ஸோ அப்போ இந்த பாயிண்டோட இன்னும் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் என்ன, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் என்ன, இந்த நேம் பண்ணியிருக்கேன்ல மைல்டு ஸ்டீலை லோடு பண்ணுறப்ப ஒரு யூடிஎம்ல டென்சைல் டெஸ்ட் பண்ணுறப்ப இத்தனை பாயிண்ட் இருக்கா சார், இதோட பாயிண்ட்ஸோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன? ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் இந்த ஜிங்கிற பாயிண்ட்டும் இந்த ஈங்கிற பாயிண்ட்டும். இது ரெண்டும் என்ன, இதோட சர்ப்ரைஸ் என்ன? உங்களில் யாருக்காவது ஈங்கிற பாயிண்டோட மீனிங் அண்ட் ஜிங்கிற பாயிண்டோட மீனிங் தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் வீடியோவில் கீழே. அதே மாதிரி இந்த பாயிண்ட்ஸோட சேலியன் ஃபீச்சர்ஸ் என்ன, இதை வச்சு அடுத்து நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படிங்கிறது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இன்னையோட மெயின் டேக்அவே என்ன அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸஸ் என்னன்னு பார்த்தோம். டென்சைல், கம்ப்ரசிவ், ஷியர், ஸ்ட்ரெயின் பார்த்தோம். அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் பார்த்துருக்கோம். ஸோ ரொம்ப முக்கியம் இந்த ஹூக்ஸ் லா, அதுக்கப்புறம் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஷியர் ஸ்ட்ரெஸ். ஸோ நாளைக்கு வீடியோவில் இந்த மைல்டு ஸ்டீலோட ஸ்ட்ரெஸ்டைன் கிராஃபை ரொம்ப சீரியஸாக ஸ்டடி பண்ணிட்டு அதில் இருக்கக்கூடிய ரொம்ப நிறைய டேர்ம்ஸ், டெக்னிக்கல் டேர்ம்ஸ், பியூட்டிஃபுல்லான டேர்ம்ஸ் இருக்குது, அதோட அப்ளிகேஷன் தான் நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்குறோம். டக்டிலிட்டினா என்ன, மலியபிலிட்டினா என்ன, அதுக்கடுத்து டெனாசிட்டினா என்ன, இது மாதிரி நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இருக்குது. டைரக்ட் 1 மார்க்காக கேட்கலாம் உங்களோட ஏஇ எக்ஸாம், ஜேடிஓ எக்ஸாம்ஸ்லலாம். கேட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் we have not even started, லைக் இப்போ தான் ஆரம்பிக்கிறோம். ஒரு ஃபவுண்டேஷன் நல்லா போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், வார்ம் அப் நல்லா பண்ணிட்டீங்க அப்படின்னா ரேஸை ஃபாஸ்ட்டாக ஓடலாம். ஓகேவா, ஜஸ்ட் we are doing a warm up. ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ லெக்சரில் பார்க்கலாம். தேங்க்யூ.